அப்பா ஆண்டவா, இந்த ஆள் வேற நடுவில் கூட்டுன்னு போங்கடா. டேய், ஏதாவது சொல்லிட போகிறோம். ஆட்டத்திலே இல்லாமல் டெபாசிட்டே வாங்காமல் ஒரு சீட்டு வாங்க. ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதில் ஏதாவது ஒன்று இருக்க. ஆனால் எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாமல் கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாமல். சீமான் சார், நீங்கள் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், பூவையவனுக்காக, கத்தி, துப்பாக்கி, அப்போ ஆரம்பித்து இப்போ வந்த மாஸ்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் இருக்குது. ஏதோ ஜனநாயகன் வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கல போல. நீங்கள் வெறும் தம்பி, தும்பி, மாயாண்டி குடும்பத்தார், நேற்று நடந்தார், இன்னைக்கு நடந்தார், ஐயோ இந்த எல்ஒய்கே எல்ஐகே ஏதோ இருக்கே நீங்கள் நடிச்சிங்களே, இதையே திரும்பி பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் தோணும். சார், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடலாம் சார், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சாரி, அப்போ நீங்கள் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் பேசுகிறீங்களே, ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தால், உங்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர் உப்பு போட்டு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இலங்கை தமிழர்களோட கஷ்டத்தை வச்சோ இல்லை இலங்கை தமிழர்களோட அரசியலை வச்சோ அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பிரபாகரன் அண்ணன் அவர்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், அவர்களுடைய சகோதரர்கள்னு சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் காமிப்பேன், என் மனசை தொட்டு சொல்கிறேன், நான் காமிப்பேன். இலங்கை தமிழர் சகோதர சகோதரியர்களுக்கு நான் என்ன உதவி பண்ணுறேன் அது சொல்லக்கூடாது, செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இலங்கை தமிழர் சகோதர சகோதரியர்களுக்கு என்ன உதவி நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காட்டுறதுக்கு நான் ரெண்டு மூணு விஷயங்கள் வச்சுருக்கேன். நீங்களோ உங்கள் கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தரோ இன்னைக்கு இலங்கை தமிழர்களா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவதிப்படுகிற அந்த என்னுடைய சொந்த அந்த தமிழ் ரத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிள்ளிக்கிரியாவது நீங்கள் அப்படி கிள்ளி அப்படி போட்டிருக்கீங்களா? அதாவது நீங்கள் அவங்க கிட்டே இருந்து வாங்கிறத நாங்கள் சொல்லலை, கொடுத்துருக்கீங்களா? அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு எங்கேயாவது இடுக்கில் சந்து பொந்துல ஒரு வீடியோ இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா நான் பார்க்குற இலங்கை சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர், இப்போ கூட நம்ம அர்ஜுனன் அவர் பேசும்போது கூட உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டு போனார். நீங்கள் மற்றவங்களோட வழியில் அரசியல் பண்ணுறீங்க, திரள் நிதிங்கிற பேரில் எல்லாருக்கிட்டையும் போய் காசு வாங்குறீங்க. நீங்கள் மயிருன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அதனால் இதை நாங்கள் சொல்லலாம். பிச்சை எடுக்கிறீங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இன்னமும் இப்போ நீங்கள் டோட்டலாக காலி டிடிங் அப்படின்றதுனால நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. எங்கள் அண்ணன் உங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் நீங்கள் பேசுகிறத இரிட்டேட் ஆகுது. சார், ஏதாவது ஒரு நல்லது செய்ய சொல்லுங்கள். நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு 1000 செலவுகள் இருக்குது. உங்களோட ஃபேமிலிக்கோ சரி, உங்கள் குழந்தைங்களுக்கோ சரி, அவ்வளோ பில் இருக்குது, ஃபீஸ் இருக்குது, திறநிதி வாங்கி நீங்கள் செய்கிறீங்க. ஓகே, மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செய்கிறத நீங்களோ எங்களுடைய தலைவன் பிரபாகரன் அப்படி சொல்லக்கூடிய பிரபாகரின் சகோதரர்களோ சகோதரிகளோ பிள்ளைகளோ ஏதாவது ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சி இலங்கை மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம், அகதிகளுக்கு நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் ஒரு சின்ன உதவியை செய்தோம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், எங்கள் மூஞ்சில் காரி துப்புனாலும், எங்களை செருப்பால் அடித்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறதோ, கேவலமாக பேசுகிறதோ, அசிங்கமாக பேசுகிறதோ, கவர்ச்சின்னு பேசுகிறதோ, எந்த படம் நல்லா இருக்குன்னு பேசுகிறதோ, டேஷ்னு பேசுகிறதோ, மயிருன்னு பேசுகிறதோ, இதெல்லாம் நீங்கள் அதுக்கு பால செய்யுங்க. ஒரு ப்ரூஃப், ஒரு வீடியோ ஆவலுடன் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.